விதி என்னும் கர்மா என்னும் பெண்களுக்கு வீக்காக இருந்தால் அம்மன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும். சரி, இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நாங்களும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ யார் யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு பண்ணலாங்கிறது இப்போ அடுத்துக்கு வரேன். அடுத்து ஆண்களுக்கு வந்துட்டு பிறந்த தேதி டேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெருமாள் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணணும். பெருமாள் கோயிலில் போய் ஏன் கல்யாணம் பண்ணணும்னாக்கா வீக்காக இருந்தால் போகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருந்தால் போகணும். வித்தியாசம் இருக்குது. எல்லாமே வீக்காக இருந்தால் தான் கோயில்ன்றது கிடையாது. ஸ்ட்ராங்காக இருந்தால் போகணும். அது டேட் ஆஃப் பர்த் அது ஜென்ஸுக்கு இருக்கணும். அங்கே போய் பண்ணிங்கனாக்கா நல்லா எழுதி வச்சுக்கிங்க. பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கனாக்கவே அடுத்து வந்துட்டு நீங்கள் உங்களை பிஸ்னஸ் மேன் ஆக்கிடுவார் பெருமாள். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. பெருமாள் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணும்போது உங்களை பிஸ்னஸ் மேனாக பெருமாள் ஆக்கிடுவார். நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆயிடுவீங்க. உங்கள் டேட்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பெருமாள் கோயிலில் பண்ணணும். ஜென்ஸுக்கு 2. அடுத்து 3, முருகர் கோயிலுக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கோயிலில் போய் திருமணம் பண்ண வேண்டிய கட்டாயம் எப்போ வருதுன்னாக்கா ஆண்களுக்கு. சில பேருக்கு 2 திருமணம் வர்றதுக்கு உண்டான சாத்தியம் அவங்க தேதியிலே இருக்கும். 2 திருமணம் உங்கள் டேட்டில் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ராகு கேது தோஷம் உள்ளது இருக்குது. அது உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் ஓரளவுக்கு. முதல்ல சொன்னது வேணால் புரியாது. 2 திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அது உங்களுக்கு எப்படி புரியும்? ராகு கேது தோஷம் உங்களுக்கு தெரியும். எங்கள் ராகு கேது தோஷம் கூட எங்களுக்கு இன்னும் கூட புரியலையே. ஒரு பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, உங்கள் பிறந்த தேதியிலேயே 7-4 இல்லை 4-7 எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது ராகு கேது தோஷத்தை கொடுக்கக்கூடியது. தேதி, மாதம், வருஷம், விதியன், கர்மயன் எந்த இடத்துலையும் 4-7 இருந்தால் அது உங்களுக்கு வந்து அதுதான் ராகு கேது உண்டான ஒன்று. அப்போ 3 பாயிண்டில் எதுனாலும் இருந்தாலும் சரி முருகர் கோயிலில் தான் திருமணம் பண்ணணும். அது ஜென்ஸுக்கு தான். அடுத்து சிவன் கோயிலுக்கு யார் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? எஸ் சார். இந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டு தோஷத்திலே தீர்க்கப்படாத தோஷம்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு சிவன் கோயில் இதுக்கு வாய்ப்பு, இந்த தோஷத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னா அது சிவன் கோயில்.